அடுத்து நம்முடைய மேடையை அலங்கரிக்க வரார் ஜோதிட ரத்னா திரு ஈஸ்வரன் ஐயா. திருமண பாவகம் அதை பற்றி பேச வரார். வாங்கய்யா. பேரன்பிற்கும் பெருமதிக்கும் உரிய எனது மானசீக குருமார்களுக்கும் நமது 27வது கருத்தரங்கை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும், நமது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி தலைவர் தவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நமது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் சபைதனில் நான் உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு திகிலான திருப்புமுனை திருமண பாவகம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பாவமுமே ஒரு நார்மலாக போயிட்டுருக்கும். ஆனால் திருமண பாவம் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய பாவகம். அதனால தான் திருப்புமுனையான பாவம்னு சொல்லியிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, நமது வரலாற்று காலத்தில் பார்த்திங்கன்னா கிமு கிபின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய நடைமுறையில் என்ன சொல்கிறோம்னா திமு திபின்னு சொல்கிறோம். அதாவது திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா இதை ஒரு அற்புதமான பாவம் நினைக்கிறோம். அதாவது நம்ம ஒரு இளமை பருவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம், கஷ்டம் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் அது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாத்தையும் பாதிக்காது. ஒரு தனிப்பட்ட மனிதனை பாதிக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனை தான் சேரும். ஆனால் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே பூதும்போது தான் அது நம்ம வாழ்வில் ஒரு சூறாவளி காற்றா வருதா, ஒரு தென்றல் காற்றா வருதான்னு அந்த மனசுக்குள்ளே பதபதிப்போடு இருக்கும். அதனால தான் அந்த பாவகமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பாவமாக நான் எடுத்திருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 12 பாவங்களும் இந்த திருமண பாவத்துக்கு முக்கியமானது தான். நவகிரக ஞாயிறுகளும் முக்கியமானவங்க தான். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, இந்த வாழ்க்கை படகு நிலைகுலையாமல் நீரில் தத்தளித்து கரையை சேர்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் 2, 3, 4, 5, 7, 8, 9, 11 இந்த பாவங்கள்லாம் அந்த திருமண பந்தத்துக்கு மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய பாவங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவம், அது 2ஆம் இடம் தான் நமக்கு முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா குடும்பம், தனம், வாக்கு, அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் பாவம். அதில் எப்படின்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் இந்த 2, அதாவது கணவன் மனைவிக்குள்ள அந்த குடும்பம் நல்லபடியாக அமையும். ஒரு சீரும் சிறப்புமாக அமையறக்கு அது முக்கியமான பாவகம். அதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும். அந்த 2இல் அமர்ந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும். அந்த 2ஆம் அதிபதியை பார்க்கக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். அந்த 2ஆம் அதிபதி எந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்குது, அது யாரோட நட்சத்திரம் வாங்கியிருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த 2ஆம் பாவம் மிகவும் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் அந்த 2ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, நீசமாகக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா பொருள், அதாவது 2ஆம் பாவமான பொருளுக்காரகம் நல்லா இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி திருவோணத்தில் அமைந்தாலோ கேந்திரத்தில் அமைந்தாலும் மிகவும் சிறப்பாக அவன் வாழ்க்கை அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வின்னு எடுத்துக்கிறோம். அடிப்படை கல்வி பொதுவாகவே கல்வி ஸ்தானம் எடுத்துட்டோம்னா ஆண் பெண் இருவரில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஓரளவுக்காவது அந்த ஆவரேஜ் லெவலில் படிச்சிருக்கணும். ஒருத்தர் ஹையஸ்ட் லெவலில் படிச்சுட்டு ஒருத்தர் ரொம்ப லோ லெவலில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு இருக்காது. அப்படிங்கிற போது என்னன்னா, அதாவது ஒருத்தர் டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆகி அந்த குடும்பத்துக்குள்ளே இந்த சூரியன் செவ்வாய் இணையும் மாதிரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிரிவினையை கொடுக்கக்கூடிய பாவமாக இந்த 2ஆம் பாவம் அந்த அடிப்படை கல்விங்கிற பேசிஸில் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த மிக முக்கியமான பாவம் பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது விஜய் வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் குடும்ப வாழ்க்கையில் அந்த 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உடல் வலிமை நல்லா இருக்கணும். அதாவது ஆண்மைத்தன்மை நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த பாவம் நல்லா வேலை செய்ய 3, 5 கனெக்ட் ஆகிற போது மட்டும்தான் அந்த பூர்வ புண்ணியம் புத்திர வாக்கியம் விஜய வீரியஸ்தானம் இருக்கும். அதாவது இந்த 3ஆம் பாகத்தில் பார்த்திங்கன்னா அது எவ்வளோதான் லக்ஸுரியஸான வண்டி வாங்கினாலும் அந்த என்ஜின் நல்லா இருந்தால் தான் அந்த வண்டி அந்த கடைசி வரைக்கும் ஒரு சுபகமாக போய் சேரும். அதனால் அதாவது வீரியஸ்தானம் நல்லா இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நாம் அந்த கரணம், அதாவது நாம் என்ன கரணத்தில் பிறந்திருக்கோமோ
அதை சார்ந்து அந்த மிருகங்களுடைய இனப்பெருக்க தன்மை வச்சு நாம் யோகி பொருத்தம் பார்த்தோம்னா எக்ஸாக்டாக நடக்கும். அது வேறு எந்த வழியில் பார்க்கறத விட இந்த வந்து கரணத்தினுடைய மிருகத்தினுடைய இனப்பெருக்க தன்மை வச்சு நம்ம பொருத்தம் பார்க்கும்போது அது அந்யூன்யமாக வாழ்வாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்த பாவம் பார்த்தீங்கன்னா குடும்ப பாவகம் எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது திருமணம் பூச்சு கொஞ்சம் நாளில் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அது 2 மாதம் 3 மாதங்கிற போது ஏதாவது கொஞ்சம் கையில் காசு இருந்தாலோ அல்லது வந்து அவங்க பெட்ரோல் நல்லா வசதி வாய்ப்போடு இருந்தாங்கன்னா ஆண் பெண் கொஞ்சம் ஜாலியாக சுற்றுற போது நல்லாயிருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதனுடைய சந்தோஷம் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம். அதாவது குடும்பத்தில் அப்படின்னா இவர் அதாவது ஜாதகர் சம்பாரித்து வச்சுருக்கணும். இல்லைன்னா 5, 9 நல்லா வலுவாக இருந்திருக்கணும். அதாவது வந்து நம்ம பெரியவங்க பேரண்ட்ஸ் வந்து சம்பாரித்து வச்சுருந்தா அது கொஞ்சம் நாளைக்கு ஓடிட்டு இருக்கும். அப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வீடு வண்டி வாகன யோகமெல்லாம் ஒரு ஜாதகருக்கு, அதாவது ஆண் வகையிலையோ பெண் வகையிலையோ அது நல்லா இருந்தாக்கா அந்த சுகஸ்தானம் நல்லா இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தன்னால் வரும். யோனி பொறுத்த நல்லா இருந்து குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் நல்லா ஓடிட்டுருக்கும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கணும். 4ஆம் அதிபதியை பார்க்குற கிரகம், 4ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் அஸ்தங்கமும் நீசமும் அடையாமல் 6, 8, 12ஓட தொடர்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா 4ல் சுக்கிரன் இருந்ததுன்னா நல்ல வீடு வண்டி வசதி எல்லாம் நல்லா இருக்கும். வீடு வந்து வசந்த மாளிகையை கட்டுவார். அதே மாதிரி குரு நல்லா இருந்தாலும் அவருக்கு வீடு வந்து நல்லா அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ல் சுக்கிரன் இருக்கிறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில் பந்தா பண்ணாமல் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சொத்து வசதி வாய்ப்புகளை வந்து கட்டி காப்பாற்றிட்டு போகணும். இல்லைன்னா அது காரவ பாவனாஸ்தி மாதிரியான வேலையை செஞ்சிடும். அதாவது 4ல் சந்திரன் இருந்தால் தான் காரவ பாவனாஸ்தி. ஆனால் 4ல் சுக்கிரன் இருந்து ஆட்டம் போட்டாச்சுன்னா இருக்கிறது எல்லாமே காலியாகி போயிடும். அந்த மாதிரி அளவாக போயிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ல் சந்திரன் இருக்கிற ஜாதகத்தில் நீர்வளம் நல்லாயிருக்கும். அந்த வீடு குடியிருக்கிற இடத்துல நீர்வளம் இருக்கக்கூடிய இடத்துல குடியிருப்பாங்க. அல்லது அவங்க வீட்டில் வந்து நீர் வசதி என்றுமே வற்றாத வசதி கொடுக்கும். அந்த மாதிரியான இடத்துல வந்து நல்ல அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி திரிகோணத்திலேயே கேந்திரத்திலேயே இருக்கும்போது அது தன்னால் கிடைக்கும். அதான் 5, 9 இருக்கும்போது நம்ம மூதாதைகள் சம்பாதித்த சொத்தை வச்சு அனுபவிக்கலாம். கேந்திரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவருடைய உடல் உழைப்பில் ஓனாக சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்து ஒரு முன்னேற்றமான நிலைமை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பூர்வபுண்ணிய புத்திரவாக்கிய குலதெய்வ அனுகிரகம், புகழ்பட வாழ்தல், காதல், கலைகளில் ஈடுபாடு, இது எல்லாமே சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். அதில் மிக முக்கியமானது வந்து வாழ்க்கை அப்படின்னு ஓட்டக்கூடியதில் வந்து புத்திரவாக்கியம் இருக்கணும். அந்த புத்திரவாக்கியம் இருக்கணும்னா 5ஆம் பாவ வலிமை வரணும்னா 5ஆம் இட அதிபதி 3ஆம் இட அதிபதி அல்லது 3ல் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது 5ல் இருக்கக்கூடிய கிரகம் இதெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று வலிமையாக தொடர்பு இருக்கணும். அப்போ வந்து புத்திர வாக்கியம் நல்லா கிடைக்கும். புத்திர தோஷம் இல்லாமல் அந்த குடும்பம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு நல்ல சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும். 5ஆம் பாவத்தில் சுபத்துவம் பெற்றிருந்தால் அந்த வாழ்க்கை வந்து அவங்களுடைய வாழ்க்கை கணவன் மனைவியுள்ள குழந்தைகளோட ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கை அமையும். அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்த பாவம் பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்டர்வல் முடிஞ்சு த்ரில்லாக இருக்கும். அதாவது அடுத்தனுடைய முக்கியமான காட்சிகள் வந்து அந்த செகண்ட் பார்ட்டில் தான் வரும். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் மொத்தம் 360 டிகிரியில் 180 டிகிரி வரைக்கும் 6ஆம் பாவத்தை வச்சுருக்குறாங்க. அப்புறம் 181 டிகிரி அப்படிங்கிற போது 7ஆம் பாவத்துக்குள்ள வந்துடுது. அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையிலே பாதி அனுபவிச்சிடுறாங்க. அந்த மீதி வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் தான் வருது. அதனால தான் வந்து 181 7ஆம் பாவத்துக்கு வச்சாங்க. அந்த மாதிரி பாவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை தொடருது. அதாவது வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் உச்சமடைகிறதுமே சன்னியாசி ஆகிறதும் அந்த 7ஆம் இடம் 181 டிகிரி ஸ்டார்ட் ஆகிற போது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றுப்பாதை ஆரம்பமாகுது. அப்படிங்கிறத 7ஆம் பாவம். அதுலேயே பார்த்திங்கன்னா 7ல் வந்து ராகுவோ கேதுவோ சனியோ அதே மாதிரி வந்தீங்கன்னா சுக்கிரனோ இருக்கும்போது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு ஆரம்பமாகுது. 7ல் ராகு இருந்ததுன்னா வந்து அந்நிய தொடர்பு, அதாவது வந்து வேறு மதம் வேறு இனம், அதாவது அந்நியர்கள் மனம் முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வெளிநாடோ அது வெளி மாநிலமோ மொத்தத்தில் சொந்தத்தில் அமையாது. அதே மாதிரி 7ல் சுக்கிரன் இருக்கிற போது பார்த்திங்கன்னா காரக பாவனாஸ்தி அந்த அதை வந்து கல்யாணம் முடிச்சோம்னா கணவனை மதிக்காத பொண்ணாக வந்து சேரும். அது மாதிரி 7ல் சந்திரன் இருக்கிற போது நல்ல மனைவி அமையும். மனைவி மீது நல்ல பாசம் இருக்கும் கணவருக்குமே.
அப்படி ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கும். அதே மாதிரி 7ல் சனி பகவான் இருந்ததுன்னா திருமணம் தாமதமாகும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணோ ஒரு சரியான ஈக்குவலான வயசு அமையாது, ஒரு ஈக்குவலான தரத்தில் அமையாது. அதாவது பெண்ணு ரொம்ப அழகாக இருக்குதுன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து ஒரு வயசு வித்தியாசம் 10 வயசு 12 வயசு வித்தியாசத்தில் வரும். இல்லைன்னா பொண்ணு அழகாக இருக்குது, மாப்பிள்ளை அதுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது வந்து 7ல் சனி இருக்கும். அதே மாதிரி 7ல் குரு இருந்ததுனாலுமே திருமணம் வந்து கொஞ்சம் தாமதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வரக்கூடிய மனைவி நல்ல கௌரவமான குடும்பத்திலேருந்து வரும். ரெண்டாவது வந்து லட்சுமி கடாட்சம், அதாவது கடவுள் பக்தி உள்ள மனைவியாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ல் சூரியன் இருக்கிற போது பார்த்திங்கன்னா அது வந்து திருமண தோஷத்தை கொடுக்கும். அதாவது வரக்கூடிய, அதாவது பெண்ணோட ஜாதத்தில் இருந்தாலும் சரி ஆணோட ஜாதத்தில் இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டாமினேட் பவரோடு வருவாங்க. அதனால் என்னென்னா அதனாலேயே வந்து திருமண தோஷம் ஏற்பட்டு இருதார யோகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ல் கேது இருந்தாலும் அப்படித்தான், அந்த மாதிரி ஆகு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனிச்சந்திரன் இணைவு. சனிச்சந்திரன் இணைவு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு ஒரு தடையான கிரகம் தான். அந்த மாதிரி அதை புணர்வு தோஷம்னு சொல்லுவாள். அந்த புணர்வு தோஷம் இருக்கிறவங்க வந்து திருமணம் வந்து கோயிலில் பண்ணுறது மிக சிறப்பு. அதாவது பொண்ணு பார்க்க போனால் சரி மாப்பிள்ளை பார்க்க போனால் சரி அவங்க வீட்டில் வந்து பார்த்ததுன்னா அந்த திருமணம் தள்ளி போகுது. இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு பார்க்க வர்றாரு அப்படின்னா அந்த பையனுக்கு திருமணம் ஆகிரும், அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகாமல் அது பெண்டிங் ஆகி நின்று போகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சாதகம் வந்து அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனிச்சந்திரன் யார் இருந்து இணைவு ஏற்பட்டாலுமே அவங்க வந்து கோயிலில் வந்து இருக்கக்கூடிய சடங்குகள்லாம் பண்ணுறது மிகவும் சிறப்பு ஆச்சுங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணத்தில் இப்போல்லாம் முக்கியமாக வந்து காதல் திருமணம் தான் நடக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வசாதாரணம் இப்போல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு தான் கல்யாணமே பண்ணுறாங்க. அதாவது பழகி பார்த்து அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது என்னென்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இவங்களுடைய தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இருந்ததுன்னா அது வந்து காதலில் சிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காதல் சொல்லக்கூடிய புதன் கிரகம், கேதுன்னு சொல்லக்கூடிய சிக்கல். இந்த புதன் கேது இணைவு ஆகிற ஜாதகத்தில் எல்லாமே வந்து அந்த ஜாதகர் பெண்ணோ ஆணோ காதல் வலையில் வந்து விழுந்துடுறாங்க. அப்படி இருக்கிற போது எல்லாமே வந்து திருமணத்தில் முடியறது கிடையாது. பார்த்தீங்கன்னா சிலது தான் திருமணத்தில் முடியுது, சிலதெல்லாம் வந்து தவறுதலாக போயிடுது. அப்போ வந்து புதன் கேது இணைவு இருக்கக்கூடியதை சுக்கிரன் குரு இணைந்தாலோ சுக்கிரன் குரு பார்த்தாலோ திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே புதன் கேது இணைவுகளை வந்து செவ்வாய் பார்க்கும்போது அந்த திருமணம் காதல் திருமணம் நடைபெறதில்லை, அது ஃபெயிலியர் ஆயிடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதன் கேது இணைவோட சனியோ இணைந்தாலோ அல்லது வந்து சனி பார்த்தாலோ பிரச்சனைக்குரிய அது பெரிய பிரச்சனை ஆயிட்டா அப்புறம் அது திருமணத்தில் முடியுது. அந்த மாதிரியான பாவம் வந்து 7ஆம் பாவம். அதிலே பார்த்தீங்கன்னா சனி தொடர்பு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அந்த திருமணம் வெற்றி ஆகும். அடுத்து வந்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் வந்து ஆயுள் ஸ்தானம் மரணஸ்தானம்னு சொல்லுவோம். 8ல் வந்து சனி பகவான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வந்து ஆயுள் கெட்டியாக இருக்கும். இதே பெண்ணோட ஜாதகத்தில் வந்து 8ஆம் பாவம் எடுத்துட்டோம்னா மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாள். அதில் வந்து கிரகங்கள் வந்து வலுவாக இருந்து சுபத்தன்மை விட்டுருந்துன்னா நல்லாயிருக்கும். அதே வந்து சனி பகவானுடைய வீட்டிலையோ சனி தொடர்புலையோ அங்கே வந்து கிரகம் அமைஞ்சிருக்குது அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் வந்து தீர்க்காயில் அமையும். ஆனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான அம்சம் இருக்காது, மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஜாதக விதி ஆச்சுங்களா. அது வந்து 8ஆம் பாவம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொதுவிலேயே பார்த்தீங்கன்னா சரலக்கணத்தை எடுத்துட்டோம்னா 7 11 முழு மாரகம், இல்லை சாரி 2 7 முழு மாரகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உபயலக்கணத்தை எடுத்துன்னா 7 11 முழு மாரகம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து 7ஆம் இடம் வந்து மாரகஸ்தானமாகவும் பாதகஸ்தானமாகவும் வர்றதுனால நம்ம வந்து பொருத்தம் பார்க்கும்போது மிக முக்கியமாக இந்த பாவங்களை எல்லாம் பார்த்து நல்ல தசாபுத்தி அந்தரங்கத்தில் நம்ம திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜோதிடர் எம் ஈஸ்வரன். செல் நம்பர் வந்து 9790548037. நன்றி, வணக்கம். ஜோதிட கருத்துக்களை வழங்கிய நமது ஜோதிட ரத்னா ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நமது குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகி பாலாசார் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்.